ஹலோ காய்ஸ், நான் கேட்டுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளை ஃபஸ்ட்டே வந்து ஒரு இடத்துல ஸ்பான் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியே கிடக்கு, இங்கே ஒன்றுமே இல்லை காய்ஸ். பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்குது. மைன்கிராஃப்டோட பேசிக்கே ஃபஸ்ட்டு மரத்தை கட் பண்ணுறது தான் காய்ஸ். முதல்ல நம்ம மரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா காய்ஸ் உடைய மாட்டோம், வெயிட் ஆக்கலாம். ஓகே, வுட்டை கட் பண்ணிட்டோம். ஏதோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வுட்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அந்த மரத்தையும் மொட்டை அடிக்கிறோம் காய்ஸ். கடைசியாக ஒரே ஒரு இது இருக்குது, இதை மட்டும் உடச்சி எடுத்துட்டோம்னா ஓகே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே காய்ஸ், இந்த மரத்தோட இலையை உடச்சோன்னா வரல, ஒரு 6 வுட்டு கிடச்சிருக்கு. இந்த வுட்டை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இது கிரேப் பண்ணுறோம். ஓகேங்களா, 4 வுட்டு கிடச்சிருச்சு காய்ஸ். வந்து கிராஃப்டிங் டேபிள் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பார்த்திங்கன்னா இங்கே பண்ணி இருக்காங்க, நடிக்கணும். ஏன்னா சாப்பாட்டுக்கு நம்ம கறி தருவோம். மாட்டானே இப்போ வந்து நைட் ஆகிறதுக்குலாம் நம்ம வந்து பெட்டை வந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்தோம். பெட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஆடு தேவை, அதுவும் ஒரு ஆடு இல்லை 3 ஆடு. அதை நம்ம கொண்டு அதில் உள்ள அந்த ஒன்று இருக்குமே அந்த உள்ளே எடுத்தாலாங்க 3 உள்ளே தேவைப்படும். 3 உள்ளே இருந்தால் ஒரு பெட்டை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். அப்புறம் 3 ஓகே சுற்றுப்பான். இவனை வந்து கொண்டாச்சு. இப்படியே நம்ம ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். இந்த வில்லேஜ் கிடைக்குமான்னு தெரியலையே. அதுக்கும் அங்கே ஒரு வுட்டு இருக்குது, ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டைம் எடுக்குது காய்ஸ். முதல்ல நம்ம ஒரு ஆக்ஸ் செஞ்சோம், அப்போ தான் வந்து நம்ம இதை சீக்கிரமாக கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. உடச்சாச்சு, கீழே கிடக்க நினைக்கிறேன். உடச்சி எடுத்துடலாம் காய்ஸ். ஓகே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து வாய்ஸ் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம்லேருந்து ஒழுங்காக போட்டுடலாம். இந்த வுட்டையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மரத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உடச்சாச்சு காய்ஸ். ஓ மை காட், ஆப்போசிட்லேயே ஒரு வில்லேஜ் இருக்குது. நான் அதை எதிர்பார்க்கல, பட் நம்மளுக்கு நல்லது தான். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வில்லேஜும் கண்டுபிடிச்சாச்சு. ஓ, இந்த தண்ணியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ஸ்மூத்தாக இருக்குல்ல. சேடஸ்லாம் அது காரணம். பார்த்தீங்கன்னா எங்கள் காய் சூரியன் இந்த ஒர்க்கான் பாருங்கள், அவனும் அப்படி தான் வந்துருக்கான். ஓகே, வில்லேஜ் நல்லா பெரிய வில்லேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அயன் கோலம் இருக்காங்க. இவனுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்மளுக்கு அயன் தேவைன்னா ஒன்றும் பண்ண தேவை. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது காய்ஸ். நம்ம எதிர்பார்த்தது எடுத்துக்கிட்டு இந்த பெட்டை வந்து ஆட்டி விட்டுலாம். ஓகே, நீங்கள் வேறு பெட்டை வச்சு பொழைச்சிக்கோங்க, வில்லேஜே பயில. முதல்ல இங்கே நம்ம ஒரு வீடை ஆட்டி வைக்கணும் காய்ஸ். அதில் வந்து இப்போதைக்கு நம்ம சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வீடு கட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இவன் வந்து செடியெல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க அந்த வில்லேஜு. நம்ம தேடி வந்தது கிடச்சிருச்சு காய்ஸ். இதை எடுத்துக்கலாம் காய்ஸ். அதாவது இதை வச்சு நம்ம வீட்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். வீட்டை வச்சு தானே இதை மேக் பண்ணலாம், என்னன்னு சரியாக தெரில காய்ஸ். நம்மளுக்கு ப்ரெட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெட்டு தான் கிடைக்கும், நிறையாவே இருக்காங்க காய்ஸ். முதல்ல இதெல்லாம் ஃபுல்லாக எடுக்கலாம். வில்லேஜ் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டையை போட தான் சூட் ஆகுது. இங்கே உள்ள லூட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீட் பண்ணணும். இந்த வில்லேஜில் தங்குவோமா இல்லை வேறு வில்லேஜில் தங்குவோமான்னு தெரியல. இந்த வில்லேஜ் பெருசாக இருந்தால் இங்கேயே கூட நம்ம தங்குவோம். நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க காய்ஸ், நல்லா பெரிய பெரிய வீடாக தான் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடை ஆட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீட்டை நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது பேர் கூட எதோ சொல்லுவாங்க, நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இங்கே லூட்டு கூட இருக்கும், அதை போய் ஆட்டி விட்டுக்கலாம். இந்த இருக்குது செஸ்ட்டு. நம்ம அன்லக்கி பர்சன் நினைக்கிறேன், நம்மளுக்கு எதுவும் பெருசாக லூட் கிடைக்கல. டைமண்ட் இருக்குது காய்ஸ். ஓகே, ஆனால் இதில் நிறைய பேருக்கு அயன் கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்கலைங்களே. ஓகே, பார்த்துக்கலாம். அந்த செஸ்ட்டையும் வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் காய்ஸ். இந்த கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கிறதுனால நம்ம சத்தான பர்சன் இல்லை, நம்ம லூட்லாம் நம்மள்கிட்ட அப்படியே தான் இருக்கும். நைட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வெளில நிற்கக்கூடாது.
இந்த வீட்டை நம்ம ஆக்கிரமிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டே இந்த வீட்டை தான் முடிய போகுது. ஓகேங்களா? என்ன காய்ஸ் இது ஒன்றும் தெரியல. ஆனால் என் வீட்டில் ஒரு பெட்டு கூட இல்லை. இது வீடு தான் நான் ஃபஸ்ட்டு வில்லேஜ் பண்ணுறீங்களா? இதுக்கு தான் வீடை கட்டி வச்சுருக்கேன். ஓகே, இந்த பெட்டு இங்கே போட்டுருவோம். இவ்வளோ மாட்டுது உளுந்து. ஓகே, ஜாம்பிஸ் வரத்துக்குள்ளே தூங்கிடலாம். ஸ்லீப்பிங் டாட் த நைட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம தூங்கி முடிச்சாச்சு. இப்போ இங்கே ரீஸ்பான் செட் பண்ணிடலாம். இந்த வில்லேஜில் போய் நம்ம லூட் அடிக்க வேண்டியதுனா நிறையா இருக்கும். அதனால் இந்த வில்லேஜை ஃபஸ்ட் நம்ம லூட் அடிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டார்ச்செலாம் இருக்குது காய்ஸ். இதெல்லாம் நம்ம அப்புறமேல ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜில் என்ன நான் லூட் ரூம் பார்த்துருங்க. இங்கே எதனா இருக்காடா? இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான லூட்டும் இல்லை காய்ஸ். ஓகே, நம்ம அடுத்த இடத்துல தேடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம லூட்டை அடிச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இருங்க, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. லூட் அடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நம்ம இங்கே வில்லேஜில் உள்ள லூட்டு ஃபுல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன லூட்டு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதான் காய்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி லூட் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே இந்த வில்லேஜில் இல்லைங்க. நானும் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன். ஓகே, நம்ம வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் போடுவோமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி போட்டோம்னா நம்ம ஒரு வீடு கட்டணும். அதான் நெக்ஸ்ட் பார்ட்டோட கோலாக வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய். நாளைக்கு என்ன வீடியோவில் நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு அடுத்த பாட்டு போடணுமாங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள். வந்து அடுத்த பாட்டில் நம்ம செட் பண்ண கோலை வந்து அச்சீவ் பண்ணிடணும் காய்ஸ். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். அதுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாடா, see you.